ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு கூட பாருங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவையோடு இருக்கிறவர்கள், எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், எங்க வாழ்க்கையில இவைகள் எல்லாமே நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில உங்க வார்த்தை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நிராளுகை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நான் யாருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன்? இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவே தான் இருக்க வேண்டும். இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யவும் கூடாது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிற ஒரு உண்மையாகவே இருக்கிறது. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பாவத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு முழுமையாய் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் இந்த உலகத்திற்காக நீங்கள் வேலை செய்து கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி கேட்டால், நீங்கள் மனுஷரை குறித்து பயப்படுகிற பயம் உங்களை விட்டு இன்றைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமைக்கு உங்களை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் வேதத்தின் மூலமாக. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவைகளை நீங்கள் தவிர்த்து மனிதருக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவ சித்தம் தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய்விடும். எனவே மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவ திட்டம் நன்மையான காரியத்தை நோக்கி உங்களுடைய பாதங்கள் கடந்து போகும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லுகிறார். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி மனுஷருக்கு பயந்து 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 வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கு விட்டு விட்டு ஆண்டவர் என்னைய பார்க்கிறார், ஆண்டவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும், ஆண்டவர் என்னைய விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், சில பேர் மனிதர்களுக்கு முன்பாக ஆமென் உண்மையா இருப்பாங்க, அது தவறு கிடையாது. ஆமென். மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உண்மையா இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், கணவன் மனைவி உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் உண்மையா இருக்கணும், இதெல்லாமே ஓகே தான். ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது மனுஷருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கு உரியது அது ஆண்டவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக நீங்கள் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும்.
இந்த உலகமும் வேணும் அதுவும் வேணும் இல்லைங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய ஒரு கடமை, என்னுடைய ஆசை என்று சொல்லி நல்ல தீர்மானத்தை எடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி. ஆமாங்க, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். இதுவரைக்கும் உயர முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியத்தை நான் அனுபவிக்கவில்லையே, அமை நாளைக்கு நடக்கும், அமை நாளன்னைக்கு நடக்கும் என்று சொல்லி அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு மேன்மை எந்த ஒரு நற்காரியங்களும் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும், உங்களை வளர செய்யாது. ஆமென். இன்றைக்கு மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக பயந்த ஆமென் சுபாவத்தோடு தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அன்பாய் நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம் இருக்க வேண்டும். தேவ பயம் இல்லாதவர்கள் இன்றைக்கு அநேகர் துணிகரமான பாவத்தை செய்து தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி, ஐயோ இந்த உலகம், ஐயோ இந்த மனிதர்கள் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு பின்னாக ஓடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிற நபர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எச்சரிக்கையா இருங்க. ஆமென். மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆனா நீங்க அவங்களுக்காக பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்தவர் ஆண்டவர், ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படணும்? ஆமென். இதுவரைக்கும் நான் பயந்துதான் இருக்கிறேன், நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். அது ஒரு விதமான சாபம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் ஒரு சாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து விடும், தேவ ஆசீர்வாதத்தை இழக்க செய்து விடும். எனவே மனிதருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என்னை விட்டு அது நீங்கணும் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக ஆமென் உத்தமமும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க, நான் உமக்கு பயப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். நன்றாக கவனிங்கள். ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தால், அவன் தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றாமல் இருந்தால், ஆண்டவர் அவன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரால அவனை தாழ்த்தவும் முடியுங்க. ஆமென். அதற்கு ஒரு உதாரணமாய் நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளாதபடிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல்
அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி, இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிற அந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அவன் விட்டு அவன் மனிதர்களுக்கு முன்பாக மற்ற காரியங்களுக்கு அவன் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவர் இந்த சாமுவேலின் மூலமாக ஒரு செய்தியை இந்த சவுலுக்கு கொடுக்கிறார். இனி இஸ்ரவேலின் ராஜாவா இனி இருப்பது இல்லை, கர்த்தர் உன்னை தள்ளி விடுகிறார் என்று சொல்லி, இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய ராஜ்யபாரம் இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஆமென். இதுவரைக்கும் இருந்த உன்னுடைய மேன்மை, இதுவரைக்கும் இருந்த உன்னுடைய உயர்வு, உன்னுடைய அங்கீகாரம் எல்லாமே நீ இழக்க நேர்ந்தது என்று சொல்லி, ஆமென். ஒரு ராஜாவாக இருந்த சவுல் இப்ப அவனுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் இழந்து இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் எழும்பினது நிமித்தம், கீழ்ப்படியாதது நிமித்தம் அவன் அவைகள் எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தது. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இந்த உலக காரியங்கள் எனக்கு வேண்டாம், மனுஷருக்கு முன்பாக பயப்படுகிற பயம் எனக்கு வேண்டாம். அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். அந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம், ஐயோ நாளைக்கு நான் இந்த காரியத்தை செய்யல அவங்க திட்டுவாங்க, நான் இந்த காரியத்தை நான் பார்க்கல அவங்க திட்டுவாங்க. மனுஷருக்கு நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை உங்களால செய்ய முடியாம போய்விடும். எனவே இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேற்றுகிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் முன்பு நல்லா இருந்தேன் பாஸ்டர், நல்ல வசதியோடு இருந்தேன், இப்ப அவைகள் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஆமென். அநேகர் என்னைய வெறுத்துட்டாங்க, அநேகர் என்னைய பகைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா நீங்க செவி கொடுத்தீங்களா? தேவ சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை தான் நீங்க உண்மையா செய்து வந்தீங்களா? தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை உண்மையா செய்து வந்தீங்கன்னு சொன்னா நீங்க தேவனுடைய ஊழியக்காரனா இருப்பீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீங்க. ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும்னு சொல்லி ரெண்டுமே சேர்த்து வைத்ததுனால ஆண்டவர் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் இலக்கு செய்தாரே. இப்போ ஒண்ணு இல்லைங்க, என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என் ஆண்டவர் பழைய விஷயத்தை மறுபடியும் நோண்டி அதை குத்தி காட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. என் ஆண்டவர் மறுபடியும் நீ அதை செய்தவன் தானே, நீ இந்த காரியத்தை செய்தவன் தானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி காட்டுகிறவர் அல்ல. மனுஷருங்க சொல்லிடுவாங்க, நீ இன்னாருடைய மகன் தானே, நீ இந்த காரியத்தை செய்தவன் தானேன்னு சொல்லி மனிதர்கள் சொல்லி காட்டிடுவாங்க. என் ஆண்டவர் அப்படி கிடையாது. என் ஆண்டவர் அவர் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி வருகிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ திகையாத, கலங்காத, நான் உன் தேவன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இப்படி எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து திரும்பவும் உங்களை அழைப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இத்தனை பேர் இன்றைக்கு மறுபடியும், இதுவரைக்கும் நான் மனுஷருக்கு முன்பாக பயந்திருந்தேன், அந்த ஒரு பயந்த சுபாவம், அது சாபம் என் வாழ்க்கையில் இருந்தது பாஸ்டர், இன்றைக்கு நான் அந்த ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து நான் மனுஷருக்கு பயப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துவேன், ஆண்டவருக்கு நான் பயப்படுவேன், கீழ்ப்படிவேன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக நான் செபிக்க இருக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு கண்களை மூடி, ஆண்டவரே இதுவரைக்கும் உமக்கு விரோதமாக எழும்பினேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக பேசினேன், உமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தேன், ஆமென். கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழாத ஒரு வாழ்க்கையில நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு ஊழியக்காரனாக இருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன்.
என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த சவுலின் ராஜ்யபாரங்கள் இரண்டாய் கிழிக்கப்பட்டது போல என் வாழ்க்கை மாறிடக்கூடாது ஆண்டவரே. மனமிருங்கும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஜனங்களோடு நீங்க பேசுங்க, பெரிய காரியம் செய்யும். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.